இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் வந்து ரைஸ் குக்கரில் எப்படி வந்து பொங்கல் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு எப்படி செய்கிறது, என்னென்ன தேவைன்னு பொருள்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த ஒரு கிளாஸ் அரிசி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நான் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து பொங்கலுக்கு எந்த அரிசி தேவைப்படுதோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க. நான் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இது 2-3 முறை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாங்க. பாருங்கள், நம்ம இந்த கிளாஸில் தாங்க நம்ம பச்சரிசி எடுத்தோம். ஒரு கிளாஸு, அதில் அரை டம்ளர் வந்து நம்ம பாசி பயிர் எடுத்துக்கலாங்க. அரை டம்ளரு. இதுவும் நல்லா கழுவிட்டு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாங்க. ரைஸ் குக்கரில் தாங்க பொங்கல் செய்ய போகிறோம். நம்ம டக்குன்னு வந்து எப்படி வந்து ரைஸ் குக்கரில் பொங்கல் செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டு லைட் எரியுது பாருங்கள். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சூடாகட்டுங்க. பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பாசிப்பருப்பை வந்து நம்ம ஊற வச்சோம் பாருங்கள், அதை நம்ம கொட்டிடலாம். இப்போ வந்து இதிலே வந்து நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்துட்டுக்குது பருப்பு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். பாருங்கள், அரிசி போட்டேன். இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிட்டு இப்போது நம்ம லிட்டு போட்டுடலாங்க. நல்லா இதிலே வெந்து வந்துடுங்க. நம்ம நடுவில் கொஞ்சம் கலக்கி விடலாங்க. அப்பப்போ வந்து கொஞ்சமாக கலக்கி விடலாம். டக்குன்னு வந்து நம்ம செஞ்சிடலாங்க. பேச்சுலர்லாம் வந்து நம்ம குக்கரில் போட்டு தாளிச்சிக்கணும் அதெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம ரைஸ் குக்கர்லேயே டக்குன்னு செஞ்சிடலாங்க. இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம பாத்திரத்தில் செய்கிற மாதிரி டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி வேகிற டைம்லேயே வந்து இதுக்கு உப்பு போட்டுடலாங்க. தேவையானது உப்பு போட்டுடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கோங்க உப்பு. நெய் வந்து 1 ஸ்பூன்னு இதிலே ஊற்றிடுறேங்க. நான் 1 ஸ்பூன். அரிசி வெந்துட்டுக்குது. கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உப்பும் நெய்யும் ஊற்றிடலாங்க. இதிலே நல்லா வெந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பொங்கல் வந்து குழைவாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. நம்ம பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டுக்கிறோங்க. பாருங்கள், கேஸ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டோங்க. இப்போ வந்து நம்ம முந்திரி போட்டுக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டோங்க. நான் ஏன் நெய் ஊற்றலைன்னா வந்து ரைஸ் குக்கர்லேயே வந்து அரிசியோட 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேங்க. அதனால் நெய் ஊற்றலை, எண்ணெய் ஊற்றிட்டேன். நான் சீரகம் போட்டுடலாம் 1 ஸ்பூனு. இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. இஞ்சி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து மிளகு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை. இப்போ இது எடுத்து வந்து நம்ம ரைஸ் குக்கரில் வந்து இருக்கிற பொங்கலில் நம்ம போட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துட்டுக்குது. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சதெல்லாம் போட்டுடலாங்க. இதோட டேஸ்ட் வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் செஞ்சால், குக்கரில் செய்கிற மாதிரி இல்லைங்க. பாத்திரத்தில் செஞ்சால் எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே போல் டேஸ்ட்டுங்க இந்த ரைஸ் குக்கரில் செஞ்சால். நீங்கள் வந்து பேச்சுலர்லாம் டக்குன்னு இதில் போட்டு வேக வச்சுட்டு நீங்கள் வந்து பருப்பும் அரிசியும் கூட ஒன்றா கூட வேக வைக்கலாங்க.
நான் வந்து பருப்பு தனியாகவும் வேக வச்சு அரிசியை அப்புறமா போட்டேங்க. நீங்கள் ரெண்டும் ஒன்றும் மிக்ஸ் பண்ணி கூட வேக வச்சுக்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் நெய்யை வந்து ஏன் இதோட ஃபஸ்ட்டே ஊற்றிட்டேன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இதில் வறுத்து போடும்போது நெய் ஊற்றுறதோட நம்ம ரைஸில் நெய் ஊற்றினோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.